காயத்ரி என்றால் காப்பாள் என்று அர்த்தமாம். யார் தன்னை கானம் செய்கிறார்களோ அவர்களை காப்பாளாம் காயத்ரி. அன்புடனும் பக்தியுடனும் இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்தால் அது நம்மை கவசம் போல காக்குமாம். 3 வேதங்களிலிருந்து ஒவ்வொரு சொல்லாக எடுத்து இந்த மந்திரத்தில் இணைத்துள்ளார்களாம். குடும்பத்தில் யார் ஒருவர் ஜபித்தாலும் அனைவரையும் காக்குமாம். இதை சொன்னாலே மன தூய்மை உண்டாகுமாம், மறதி இருக்காதாம், சக்தி கிடைக்குமாம், அனைவருக்கும் நன்மை உண்டாக காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டுமாம். ஒருமுறை பெருமாள் பக்தனான பத்மாக்ஷன் என்ற மன்னன் தவம் செய்து கொண்டே இருந்தானாம். காட்சியளித்த பெருமாள், நீ விரும்பும் வரம் கேள், தருகிறேன் என்று சொல்ல, மன்னனோ மகாலட்சுமியை எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என கேட்க ஒரு மாதுளம்பழத்தை அவரிடம் கொடுத்து உன் விருப்பம் நிறைவேறும் என்று சொல்லி மறைந்தாராம் பெருமாள். அந்த பழம் நாளாக ஆக பெரிதாக வளரத் தொடங்கியதாம். சில நாட்களில் அதை பிளந்து பார்த்தபோது ஒரு புறம் மாதுளை முத்துக்களும் ஒரு புறம் அழகான பெண் குழந்தையும் இருப்பதை பார்த்து மன்னர் மகிழ்ச்சியடைந்து அந்த குழந்தைக்கு பத்மை என்று பெயரிட்டு வளர்த்து வந்தாராம். அவள்தான் மகாலட்சுமியாம்.